வணக்கம் நண்பா. நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா, அந்த செல்டன் நைட்டு அனதர் வேர்ல்டோட எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபும், நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. நீங்கள் பண்ணுற அந்த சின்ன சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோ தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அவனும் எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஆமாம், இப்போ எங்கே இருக்கேன், என்ன மாதிரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டுருக்குறான். ஏதோ மேலே ஆர்மர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் குளிச்சுட்டு இருக்கிறான். அவனுமே அந்த ஆர்மரை பார்த்துட்டு, இந்த ஆர்மரா, இது லைட்டையும் ஃபயரையும் தாங்கக்கூடிய ஆர்மர் ஆச்சே, இந்த ஆர்மரையே நான் போட்டுட்டுருக்குறேன். இந்த கிளாத்து மாணவர் ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய கிளாத்தாச்சே, இந்த ஷீல்டுமே ஹோலி ஷீல்டு, இந்த பிளேடுமே லைட்டிங் பிளேடில் டவுட்டே இல்லை. அந்த கேமோட கேரக்டரு ஆர்க்கு தான். எப்படி நேற்று கேம் விளாண்டுட்டு தூங்கணும், பார்த்தா அங்கே இருக்கிறோம், கனவாக இருக்குமோ? இந்த கையில் பிடிச்சிருக்க பார்த்தா கனவு மாதிரி தெரியல. இவ்வளோ பெரிய ஆர்மர் போட்டிருக்கோம், வெயிட்டே தெரியலையே. சரி, இது செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான் அப்படின்ட்டு அவனும் ஸ்லாஷ்னு சொல்லி ஒரு பவர் யூஸ் பண்ணுறான். பார்த்தா அங்கே இருந்த மரம் ஃபுல்லாகவே சாஞ்சிருது. அடுத்தால ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் எலமெண்ட்டையும் யூஸ் பண்ணுறான். அதுவுமே பயங்கரமாக தான் இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்குறான். நிறைய பேரோட ஸ்கில் என்கிட்ட இருக்குது, சூப்பர் தான் போ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆஹா, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, பக்கத்தில் ஏதாவது சிட்டி இருந்தால் போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டு இருக்கிறான். டெலிபோர்டேஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறான். பார்த்தா பள்ளத்தில் உள்ள போகிறான். ஓஹோ, நம்ம அந்த டெலிபோர்டேஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணால் அந்த இடத்த நம்ம முன்னாடியே பார்த்துருக்கணுமே, அப்படின்னா தான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சரி வேறு ஏதாவது மூவ் யூஸ் பண்ணுன்ட்டு டைமென்ஷன் மூவ்னு சொல்லி ஒரு மூவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அவனும் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறான். கீழே ரிவர் ஓடுறத பார்த்துட்டு சரி ரிவர் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு பூஜிட்டு இருக்கிறான். சரி தண்ணி ஓடுது, மழவே ஃபேஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறான். பார்த்து ஷாக்காகிட்டு இருக்கிறான். நம்ம அந்த செக்ரட்டரின் அவதார் எடுத்து ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. இதை மட்டும் நம்ம போட்டு போனோம், ஊருக்காரங்கெல்லாம் நம்ம மண்டை மேலே அடிப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த ஹெல்மெட்டை மட்டும் கழட்டக்கூடாதுடா. சரி அந்த ஒரு சிட்டி தெரியுது, கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கிறான். அதே டைமில் இந்த சிட்டியை தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க, லொரிட்டியா கேஸ்டல். அங்கே 2 பேர் உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. இவனும் உள்ளே போயிட்டு இருக்கிறான். அங்கே ஒரு கடைக்கார மேடமும் ஏதாவது வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தலைவனும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறான். கண்ணெல்லாம் எங்கெங்கெல்லாமோ போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறான். ஆகா, இது ஸ்மெல்லே நல்லா வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறான். பார்த்தா சிக்கனு. சரி இதை வாங்குறது கூட நம்மகிட்ட காசு இல்லை, சரி ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டுக்கிறான். ஒரு சந்தை பார்த்து போயிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி கொண்டு நம்ம வேலையே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான். அங்கே 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒழிஞ்சு நின்று பார்த்துக்கிறான். அங்கே பொண்ணும் நான் சொன்ன வேலை என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிறான். அவனும் நீங்கள் சொன்ன வேலையை பார்க்கணும், டபுள் மடங்கு பணம் கொடுக்குன்னு சொல்லி கேட்டுருக்கிறான். தலைவனும் நம்மக்கிட்ட தான் வராங்கன்னு ஒழிஞ்சுக்கிறான். இது ஒரு எல்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிறான். பார்த்தா அதுக்குள்ளே காணும். ஆஹா, இது மெர்ச்சன்ட்ரி கில்டு தானே, சரி வந்ததுக்கு இதாக கிடச்சித அப்படின்னு கில்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ண போயிட்டுருக்கிறான். அங்கே இருக்கிற ஊர் மக்களும் பார்த்துட்டு யார் இவர் பார்க்க புதுசாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கில்டில் போயிட்டு எனக்கு ரிஜிஸ்டர் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறான். உங்களை பார்த்தா ஏதோ கிங்கிக்கு வேலை பார்க்குற நைட் மாதிரி தெரியுது, உங்களுக்கா கார்டு வேணும்னு சொல்லி அந்த கில்டில் உள்ளவரும் கேட்டுட்ருக்காரு. இந்த வேலை மட்டும் நமக்கு கிடைக்கலனா பட்டினி தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு அந்த கில்டு மாஸ்டரும் பீஸ்ட்டு மாஸ்டர் திருடாங்க, இவங்க 3 பேர்த்தையும் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கில்டு லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கில்டை விட்டு கிளம்பிட்டு இருக்கிறான். பசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறான். மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். உள்ளேருந்து ஒரு பெரிய பீஸ்ட் வந்தது. சரி நமக்கு நம்ம ஆஃபர் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட்டையும் ஒரே வெட்டி முடிச்சு விட்டுருக்கான். சரி இதையாவது கொண்டு கொடுப்போம் அப்படின்ட்டு அவனும் கிளம்பி போயிட்டு இருக்கிறான். ஹீரோவும் போயிட்டு இருக்கல, அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா சோல்ஜரை திருடங்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேயுமே 2 பொண்ணுங்க இருக்குது. அங்குள்ள ஒரு லீடரும் சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இருக்கிறான். ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கிறான். இதுவே மான்ஸ்டராக இருந்தால் நம்ம மண்டையை உடச்சிடலாம், இது மனுஷங்களில் பிளான் இல்லாமல் போனால் நம்மளை கும்மி அடிச்சிடுவாங்க. ஏதாவது பிளானை யோசிச்சுட்டு தான் போகணுன்னு சொல்லி தலைவனை யோசிச்சுட்டு இருக்கிறான். அந்த 2 பொண்ணுங்களும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு, இருங்கம்மா உங்களை காப்பாற்ற நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கிறான். சரி என்ன வேணாலும் பரவாயில்ல, போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போயிட்டு இருக்கிறான்.
இந்த லீடரும் ஏதோ கருப்பாக ஒரு உருவம் கிராஸ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துருக்குறான். பார்த்தா நம்ம தலைவன் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கிறான். ஒரே ஸ்லாஸ் தான், 2 துண்டா போய் விழுந்தது தான். தலைவரே தலைவரேன்னு சொல்லி அங்கே இருக்க ஆட்கள்லாம் பார்த்துருக்குறாங்க. என்னாச்சுடா நம்ம தலைவருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க. இவன் திரும்பி ஒரே முறை தான் இங்கே இருக்கலாம் பயந்து ஓடிடுறாங்க. இவன் அவங்களுக்கு ஒரு ஸ்லாஸை போட்டு விட்டுருதான். அவ்வளோதான், மொத்த கதையும் முடிச்சு விட்டுருதான். அந்த 2 பொண்ணுங்களும் உட்காந்து அழுதுட்டு இருக்குது. எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். எங்களை காப்பாற்றுனதுக்கு ரொம்பவே நன்றி. இவங்க லொரிட்டா ஃபேமிலியை சேர்ந்தவங்க, லோரன். அவங்களோட மேடு, என்னோட நேம் ரீட்டா. உங்களை பார்க்கல ஏதோ கிங்கிக்கல் ஆகலை பார்க்குற நைட்டு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறான். அவனும் எல்லாருமே இதே கேள்வி தான் கேட்காங்க. சரி இதாக சமாளிப்போம், உங்கள் ட்ரெஸ்லாம் கிழிஞ்சிருக்கு, மாற்றிட்டு வாங்க, நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிட்டு இருக்கிறான். அதே டைமில் மிஸ் லோரனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. டெட் பாடி என்ன பண்ணான்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறான். சரி எரிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு அவனும் ஃபயர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுறான். அதுக்கு முன்னாடி அந்த மனுஷனையும் கொண்டதில்லை, ஆனால் இவங்களை கொண்டனால எனக்கு எந்த விதமான ஃபீலும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான். இந்த பொண்ணை பார்த்துட்டு இதை பார்க்கறதுலாம் நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். அவனும் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த குதிரையில் ஏற்றிட்டு இருக்கிறான். அதே டைம் அவங்க 2 பேரும் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பரவாயில்லைங்க, பக்கமாக வந்தேன், உங்களுக்கு உதவி தேவைப்பட்டு நான் அந்த உதவி பண்ணேன்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கிறான். எங்களோட வாங்கிக்கலாம் சொல்லி அவனும் கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக நானும் அந்த சிட்டிக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்களோட கிளம்பி போயிட்டுருக்கிறான். அதே டைமில் லோரனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ரீட்டாவும் நான் அவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறான். அவரோட நேம் என்னன்னு சொல்லி கேட்டுருக்கிறான். என்னோட நேம் வந்து ஆர்க்கு, நான் ஒரு சிம்பிளி ட்ராவலர்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இந்த நேமை கேட்ட லோரனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சிட்டிக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அவன் கொண்டு வந்த எல்லா பொருட்களையுமே அந்த கில்டில் கொண்டு கொடுத்துருக்குறான். அந்த கில்டு மாஸ்டரும் பார்த்துட்டு ஷாக்காகிட்டு இருக்காரு. என்ன எல்லாத்தையும் ஒரே நாளில் கொண்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இந்தாங்க கில்டு லைசன்ஸ்னு சொல்லி அவரும் லைசன்ஸை கொடுத்துட்டு இருக்காரு. இந்தாங்க இந்த ஸ்டோனை எடுக்க மறந்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டோனை கொடுத்துருக்குறாங்க. இது என்ன ஸ்டோனுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டோனா, இதில் வெப்பனு மேஜிக்கல் ஐட்டம்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருமே அந்த கில்டு கார்டை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட. இந்த கொஸ்டில் இருக்க ஹைலேருந்து லோ லெவலில் வர எந்த கொஸ்டினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி அவர் கில்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே நான் அவனு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அங்கே ஹோட்டல் முன்னாடி போயிட்டு அவனுக்கு தேவையான சாப்பாடு பீர் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறான். அதையும் வாங்கிட்டு வந்து ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். என்ன டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். பக்கத்தில் அந்த கிறிஸ்டல் இருந்தவொடனே அந்த கல்லையும் எடுத்து பார்த்துட்டு இது என்ன கிறிஸ்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான். சரி இது அப்புறமா பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு, இது பார்க்க ஏதோ அனதர் வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது, இது பார்க்க கேம் மாதிரி இல்லை, கண்டிப்பாக இல்லை நம்ம சர்வே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நாளை நினைக்கும் போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே சொல்லி அந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் லைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.